அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு சாவி எழுதிய விசிறி வாழை குருத்து 16. நீண்ட நேர அலங்காரத்திற்கு பிறகு மிகுந்த உற்சாகத்துடன் சேதுபதியை சந்திக்கப் போகிறோம் என்னும் குதூகலத்துடன், அவருடைய அந்தரங்கத்தை அறியப் போகும் ஆர்வத்துடன், இரண்டில் ஒன்று தெரிந்து கொண்டு விடுவதென்னும் திடமான தீர்மானத்துடன் அவருடைய வீட்டுக்கு புறப்பட்ட பார்வதியை ராஜாவின் பேரிடி போன்ற சொற்கள் நிலைக்குலைய செய்துவிட்டன. ஒரு கணம் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சேதுபதியிடம் எனக்குள்ள அக்கறையை புரிந்து கொண்டே ராஜா இப்படி பேசியிருக்கிறான். கடந்த சில நாட்களாக என்னுடைய போக்கில் ஏதோ ஒரு மாறுதல் இருப்பதை அவன் உணர்ந்திருக்கிறான். அதனாலேயே இன்று நான் வெளியே போகும் நேரத்தில் என்னை தடுத்து நிறுத்தி பிக்விக் பேப்பர்ஸ் பற்றி பிரஸ்தாபித்து மறைமுகமாக என்னை தாக்கியிருக்கிறான் என்று ஊகித்த பார்வதி அடுத்த கணமே சேதுபதியை சந்திக்கும் எண்ணத்தை கைவிட்டவளாய் மாடிப்படிகளை நோக்கி நடக்கலானாள். அவள் உள்ளம் குழம்பியது, உடல் பதறியது, கால்கள் தடுமாறின, கண்கள் கலங்கி சிவந்தன. தட்டு தடுமாறியபடியே மாடியை அடைந்து தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டுக் கொண்டாள். அங்கே கண்ணாடியில் தன் உருவத்தை கண்டபோது தன் கண்களிலிருந்து 2 சொட்டு கண்ணீர் வழிந்து கொண்டிருப்பது தெரிந்தது. தன்னுடைய நிலைக்கு தானே இறங்கினாள் பார்வதி. ஆம், பார்வதிக்காக, அவள் பரிதாப நிலைக்காக இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை. உடல் சோர்ந்து, உள்ளம் கசந்து, உறுதி தளர்ந்து, திட்டங்கள் தகர்ந்து, தட்டு தடுமாறி நிலை குலைந்து போன பார்வதி நிற்கும் சக்தியற்றவளாகி படுக்கையில் சாய்ந்து விட்டாள். இனி அவள் சேதுபதியை சந்திக்க விரும்பவில்லை. சில நிமிடங்களுக்கு முன்வரை இருந்த அந்த ஆசையை இப்போது தன் உள்ளத்திலிருந்தே கிள்ளி வீசி எறிந்துவிட்டாள். அவர் பதில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. என்னை நேசிப்பதாக சொன்னால் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். அவர் இதயத்தில் எனக்கு இடமே இல்லை என்று கூறினாலும் அந்த அதிர்ச்சியையும் திடமாக ஏற்றுக்கொள்வேன். ஆனால் 2இல் 1 முடிவாக தெரிந்துவிட வேண்டும். மனத்திற்குள்ளாகவே மறைத்து வைத்துக்கொண்டு என்னால் இனி வேதனைப்பட முடியாது. இன்று முடிவு தெரிந்துவிட வேண்டும். அப்போதுதான் எனக்கு நிம்மதி ஏற்படும் என்ற தீர்மானத்துடன் புறப்பட்ட பார்வதிக்கு இந்த 2ம் கெட்ட நிலை மிகுந்த எரிச்சலை கொடுத்தது. படுக்கையில் சாய்ந்தபடியே யோசிக்கலானாள். ராஜாவின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அவள் காதுகளில் பயங்கரமாக ஒலித்தன. கிழவனுக்கும் கிழவிக்கும் காதலாம். யாரோ ஓர் ஆசிரியர் ஏதோ ஒரு புத்தகத்தில் எப்போதோ எங்கேயோ தமாஷுக்காக எழுதிய ஒரு சின்ன விஷயத்தையே ராஜாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால், தன் சொந்த அத்தை, தாய்போல் இருந்து தன்னை பாசத்துடன் போற்றி வளர்த்த அத்தை இத்தகைய எண்ணம் கொண்டிருக்கிறாள் என்பதை அறிய நேரிடும்போது எத்தகைய சீற்றம் கொள்வான்? ஐயோ! அதை எண்ணி பார்க்கவே பயமாக இருந்தது பார்வதிக்கு. இதுகாரும் தன் மனத்துக்குள் இம்மாதிரி ஓர் எண்ணம் வைத்திருந்ததாகவே ராஜா அறியக்கூடாது. இப்போதே மறந்து விடுகிறேன். மறந்துவிட்டு எப்போதும் போல் குமாரி பார்வதியாகவே, பிரின்சிபல் பார்வதியாகவே வாழ்ந்து விடுகிறேன். உள்ளத்தில் புகுந்து என்னுடன் 2 கலந்துவிட்ட எண்ணத்தை அவ்வளவு எளிதாக களைந்துவிடக்கூடியதாயிருந்தால் அது உண்மையான பற்றுதலாக இருக்க முடியுமா? ஆமாம், நீ ஏன் ராஜாவுக்காக உன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும்? பார்வதியின் உள்மனம் அவளை கேட்டது. ராஜாவை நீ உன் சொந்த மகனைப் போல் பாசம் வைத்து வளர்த்தாய். இப்போது அவன் பெரியவனாக வளர்ந்து உலகம் தெரிந்தவனாக, நல்லது கெட்டது புரிந்தவனாக ஆகியிருக்கிறான். இத்தனை வயது கடந்த பிறகு நீ ஒருவரின் நட்பை விரும்புகிறாய், உறவை நாடுகிறாய் என்று அவன் அறிய நேரிட்டால் அவன் அதை பொறுத்து கொள்ள மாட்டான். உன் உறவையே முறித்துக்கொண்டு உன்னை அனாதையாக்கிவிட்டு உன் முகத்திலேயே விழிக்க விருப்பமின்றி உன்னை பிரிந்து போய்விடுவான் என்றது இன்னொரு குரல். போகட்டுமே, எனக்கென்று ஒரு வாழ்வு கிடையாதா? உண்டு, ஆனால் அதை காலம் கடந்து விரும்புகிறாய். இப்போது ராஜாவை புறக்கணித்துவிட்டு சேதுபதியை நீ மணந்து கொண்டால் உலகம் உன்னை சுயநலக்காரி என்று தூற்றும். கடைசியில் பார்வதி ஒரு முடிவுக்கு வந்தாள். சேதுபதியை அன்றோடு அந்த கணத்தோடு மறந்து விடுவது என்பதே அந்த முடிவு. அப்போது கடிகாரத்தில் மணி 9 அடிக்கும் ஓசை அவள் காதில் விழுந்தது. இன்னும் அரை மணி நேரத்திற்குள் காலேஜுக்கு புறப்பட வேண்டும் என்ற கடமை உணர்ச்சியால் உந்தப்பட்டவள் மாடியிலிருந்து கீழே இறங்கிச் சென்றாள். அத்தையின் வரவுக்காக தினமும் காத்திருக்கும் ராஜாவை இன்று காணவில்லை. அவன் சீக்கிரமே சாப்பிட்டுவிட்டு வெளியே சென்று விட்டான் என்பதை சற்று முன்பு கேட்ட ஸ்கூட்டரின் ஒலியிலிருந்தே பார்வதி புரிந்து கொண்டாள். அவனை நிமிர்ந்து நோக்கவும் அவனுடன் பேசவும் கூட கூசிக்கொண்டிருந்த பார்வதிக்கு அவன் அங்கே இல்லாதது ஆறுதலாகவே இருந்தது. பார்வதி அதிகம் பேசவில்லை. சாப்பாட்டை முடித்துக்கொண்டு குறித்த நேரத்திலேயே கல்லூரிக்கு புறப்பட்டு விட்டாள். வழக்கம் போல் செவிட்டு பெருமாள் முக்காலியை விட்டு எழுந்து நின்று வணக்கம் செலுத்தினான். கல்லூரி காம்பவுண்ட் சுவர் நெருங்கும்போது காலை விந்தி விந்தி நடந்து வந்து கொண்டிருந்த மிஸ்ஸஸ் அகாத்தா, ஹலோ, குட் மார்னிங் என்றாள். அப்போது மணி 10 அடிக்க 5 நிமிஷம்.
பார்வதி காரை தன் அறைக்கு நேராக கொண்டு போய் நிறுத்துவதற்குள் அட்டெண்டர் ரங்கசாமி ஓடி வந்து காரின் கதவை திறந்தான். இதற்குள் பிரின்சிபல் வந்துவிட்டார் என்ற செய்தி கல்லூரி எங்கும் பரவிவிடவே பேச்சுக்குரல் அடங்கி அமைதி நிலவிற்று. பார்வதி அமைதியாக தன் அறைக்குள் போய் அமர்ந்து கொண்டாள். அவள் கையெழுத்துக்காக மேஜை மீது ஏதேதோ கடிதங்கள் காத்திருந்தன. அவற்றை படித்து கையெழுத்து போட வேண்டும். பகல் 1 மணிக்கு வெளிநாட்டிலிருந்து யாரோ கல்வித்துறை நிபுணர்கள் வருகிறார்கள். அவர்களை வரவேற்று உபசரித்து கல்லூரியை சுற்றி காண்பிக்க வேண்டும். உதவி பிரின்சிபாலுக்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கு பதிலாக வகுப்புக்கு சென்று பாடங்கள் நடத்த வேண்டும். மாலை 4 மணிக்கு அவர்களை வழி அனுப்ப விமான நிலையத்துக்கு வேறு சென்றாக வேண்டும். பார்வதிக்கு லேசாக தலையை வலித்துக் கொண்டிருந்தது. அதை பொறுத்து கொண்டவளாய் தன் கடமைகளை முடிந்தவரையில் செய்து முடித்தாள் பார்வதி. மணி 3. அவளால் உட்கார்ந்திருக்கவும் முடியாத நிலை. பாரதியை அழைத்து வரச் சொன்னாள். அவள் வந்ததும், பாரதி, இன்று எனக்கு உடம்பு சரியில்லை. ஆகையால் டியூஷனை நாளைக்கு வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். நான் இப்போது வீட்டுக்கு செல்கிறேன் என்று கூறி புறப்பட்டாள். பார்வதி சாரதாமணி கல்லூரியின் தலைமை பதவியை ஏற்று எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன. இதுவரை அவள் தலைவலி என்று சொல்லி கல்லூரிக்கு வராத நாளே கிடையாது. பார்வதி முக்கிய அலுவல்களையெல்லாம் ரத்து செய்துவிட்டு கடமைகளையெல்லாம் மறந்துவிட்டு கல்லூரியிலிருந்து 2 மணி முன்பாகவே புறப்பட்டுச் சென்றது அன்றுதான் முதல் தடவை. மாடியில் போய் படுத்தவள்தான். மாலை 6 மணி வரை எழுந்திருக்கவில்லை. கடுமையாக காற்று வீசிக்கொண்டிருக்கவே அவள் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தாள். ஏதேதோ எண்ணங்கள் மாறி மாறி தோன்றிக் கொண்டிருந்தன. சேதுபதி தன்னை காண வந்திருப்பது போல் ஒரு பிரமை. அவரை நினைக்கவே அவளுக்கு பயமாக இருந்தது. அவரை இனி நான் சந்திக்கவே மாட்டேன். சந்திப்பதால் என் உள்ளத்தில் வளரக்கூடிய எண்ணத்துக்கு இனி இடம் தரமாட்டேன் என்று எண்ணுகிறாள். அத்த அத்த என்று அவசர அவசரமாக கூப்பிட்டு கொண்டு மாடிப்படிகளில் ஏறி வரும் ராஜாவின் பூட்ஸ் ஒலி பார்வதிக்கு கேட்டது. அவள் மெதுவாக திரும்பி படுத்துக்கொண்டாள். ராஜாவின் முகத்தை பார்க்கும் துணிவு அவளுக்கு இல்லை. ராஜாவின் கைகள் தன் நெற்றியை தொடுவதை உணர்ந்த பார்வதி அவனை ஏறிட்டு பார்த்தாள். என்ன அத்த, நல்ல ஜுரம் அடிக்கிறதே, உங்களுக்கு என்ன உடம்பு? பதறிப்போன ராஜா கீழே ஓடிச் சென்று தெர்மாமீட்டரை கொண்டு வந்து பரிசோதித்தான். 101 டிகிரி என்று அறிந்தபோது ராஜாவின் கண்கள் கலங்கின. ஒன்றுமில்ல ராஜா, இன்று இரவு பட்டினி போட்டா நாளைக்கு சரியாகிவிடும் என்று பார்வதி ஈனஸ்வரத்தில் கூறினாள். நீ சாப்பிடவில்லை என்றால் நானும் சாப்பிடப் போவதில்லை. நான் போய் டாக்டரை அழைத்து வருகிறேன் என்று கூறி புறப்பட்ட ராஜா சற்று நேரத்துக்கெல்லாம் டாக்டருடன் திரும்பி வந்தான். பார்வதியை பரிசோதித்து பார்த்த டாக்டர் பாலம்மாள் சிரித்துக்கொண்டே, நான் டாக்டர் தொழிலை மேற்கொண்டு 6 வருடங்கள் ஆகின்றன. இதுவரை உங்களுக்கு தலைவலி என்று கூட கேள்விப்பட்டதில்ல. உங்களுக்கு சிகிச்சை செய்ய இப்போதாவது எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததே என்றாள். அப்படியானால் எனக்கு ஜுரம் வந்தது பற்றி தாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறீர்கள் இல்லையா என்று கேட்டாள் பார்வதி. பாலம்மாள் சிரித்தாள். பயப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்ல, சாதாரண ஜுரம்தான். நான் மருந்து கொடுத்து விட்டு போகிறேன், சாப்பிடுங்க. நாளைக்கு ஜுரமே இருக்காது. ஆனா ஓய்வு ரொம்ப முக்கியம் என்று கூறிவிட்டு புறப்பட்டாள் டாக்டர். சாப்பிடலாமா என்று கேட்டான் ராஜா. ஓ என்றாள் டாக்டர். பார்த்தீர்களாத்த, டாக்டரே சாப்பிட சொல்லிவிட்டார் என்றான் ராஜா. டாக்டர் புன்சிரிப்புடன் திரும்பி, சாப்பிடலாம் என்று நான் கூறியது உன்னைத்தான், உன் அத்தை அல்ல என்றாள். பார்த்தாயா ராஜா, போய் சாப்பிடு என்றாள் அத்தை. அன்று இரவெல்லாம் பார்வதிக்கு தூக்கமே இல்லை. பழைய சம்பவங்களெல்லாம் துண்டு துண்டாக பார்வதியின் நினைவில் தோன்றின. பலவீனம் காரணமாக கண்ணெதிரில் மின்மினி பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தன. என்னுடைய கணவரின் அன்புக்கு பாத்திரமாக பார்க்கிறாயா அம்மா? சரஸ்வதியின் குரல். காகித குப்பைகளுக்கிடையே பளிச்சிடும் திருமண அழைப்பிதழ். விமான கூடத்தில் அவருடைய மூக்கு கண்ணாடியை கொண்டு கொடுத்தபோது அவர் பார்த்த பார்வை, கூறிய வார்த்தை, பெண்கள் ஔவையைப் போல் கல்வி அறிவு பெற வேண்டும், ஆனால் ஔவையைப் போல் திருமண வாழ்க்கையே வேண்டாம் என்று கூறிவிடக்கூடாது என்று கூறிய போது அவர் சிரித்த சிரிப்பு ஒரு முறை வியர்த்து கொட்டியது. விடியும் நேரத்தில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் பார்வதி. ராஜா வந்து அவள் நெற்றியை தொட்டு பார்த்தான். ஜுரம் இப்போது துளிக்கூட இல்லை என்று தெரிந்ததும் அவன் அவளை எழுப்பாமலே போய்விட்டான். பார்வதி கண் விழித்து பார்த்தபோது தன் அறைக்குள் வெயில் அடித்துக் கொண்டிருப்பதை கவனித்தாள். கடிகாரத்தில் மணி 10 அடித்துக் கொண்டிருந்தது. ஓ, மணி 10 ஆகிவிட்டதா? படுக்கையை விட்டு எழுந்த பார்வதி அவசர அவசரமாக கீழே இறங்கி வந்துவிட்டாள். ஞானம் பதறிப்போய், நீங்க இன்று காலேஜுக்கு போகக்கூடாது, டாக்டர் ஓய்வு எடுத்துக்கொள்ள சொல்லியிருக்கிறார் என்றாள். கல்லூரிக்கு போனா எனக்கு எல்லாம் சரியாகிவிடும். ஜுரம் நேற்றோடு போய்விட்டது. மணி 10 அடித்து விட்டது. நான் போய் வருகிறேன் என்று ஞானத்திடம் சொல்லிக் கொண்டவள் சாப்பிடாமலேயே புறப்பட்டு விட்டாள்.
அன்று பார்வதியின் கார் கேட்டை தாண்டிய போது செவிட்டு பெருமாள் எழுந்து நின்று மரியாதை செலுத்தவில்லை. அவன் வழக்கமாக எழுந்து நின்று கும்பிடு போடும் நேரத்தில் போட்டுவிட்டான். இன்றைக்கு பார்வதி லேட். பார்வதியின் கார் கல்லூரி காம்பவுண்டை நெருங்கிய போது அங்கே மிஸ்ஸஸ் அகாத்தாவை காணவில்லை. அகாத்தா அன்று கல்லூரி காம்பவுண்டை நெருங்கிய போது, குட் மார்னிங் பிரின்சிபல் என்று கூறிக்கொண்டே பார்வதியின் கார் வருகிறதா என்று திரும்பி பார்த்தாள். காரை காணவில்லை. கைகடிகாரத்தை பார்த்தாள். மணி 10 அடிக்க 5 நிமிஷம். ஏமாற்றத்துடன் சென்றுவிட்டாள் அகாத்தா. வழக்கம் போல் அட்டெண்டர் ரங்கசாமி 10 அடிக்க 5 நிமிஷத்துக்கு கார் கதவை திறக்க ஓடி வருகிறான். காரை காணவில்லை. முகத்தில் கேள்விக்குறியுடன் திரும்பிச் செல்கிறான். சரியாக 10:15 மணிக்கு பார்வதியின் கார் கல்லூரி காம்பவுண்ட் சுவரை நெருங்கிய போது எதிரிலிருந்த காலேஜ் புத்தக கடைக்கார அம்மாள் கடிகாரத்தை பார்க்கிறாள். அது சரியாக ஓடுகிறதா என்ற சந்தேகம் வந்து விடுகிறது அவளுக்கு. பார்வதியின் காரை கண்டதும் அவள் கடிகாரத்தின் முள்ளை திருப்பி 10 அடிக்க 5 நிமிஷத்துக்கு மாற்றிவிடுகிறாள். பார்வதியின் கார் வந்தால் மணி 10 அடிக்க 5 நிமிஷம் என்பது அவளுக்கு அவ்வளவு நம்பிக்கை. பார்வதி இன்று லேட்டாக வந்தபோது அந்த கண்களுக்கு பார்வதியின் மேல் நம்பிக்கை குறையவில்லை. கடிகாரத்தில் பழுது இருப்பதாகவே தோன்றியது. பார்வதி தன் அறைக்குள் சென்று கொண்டிருந்த போது அங்கிருந்த டெலிபோன் மணி அடித்துக் கொண்டிருந்தது. பார்வதி ரிசீவரை எடுத்து காதில் வைத்துக் கொண்டாள். சேதுபதியின் குரல். என்ன, சேதுபதியா? அவளுக்கு வியர்த்து போயிற்று. ஓ, நீங்களா? என்ன வேண்டும்? பற்றுதல் எதுவுமின்றி உணர்ச்சியற்ற குரலில் பேசினாள் பார்வதி. பாரதி சொன்னாள், தங்களுக்கு உடம்பு சரியில்லை என்று. இப்போது எப்படி இருக்கிறது? இப்போது ஒன்றுமில்லை, தேங்க்ஸ். சட்டென ரிசீவரை வைத்துவிட்டாள் பார்வதி. அவள் இதயம் படபடத்தது. இவர் எதற்காக என்னை பற்றி விசாரிக்க வேண்டும்? இவரை நான் மறக்க முயன்றாலும் முடியவில்லையே. ஒருவேளை இவர் என்னை நேசிக்கிறாரோ? அவர் உள்ளத்தில் எனக்கு இடமளித்திருக்கிறாரோ? அவரை நான் மறந்துவிடப் போகிறேன். அதைப்போல அவரும் என்னை மறந்துவிட வேண்டும். அப்போதுதான் நான் நிம்மதியுடன் வாழ முடியும். திடமான தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்தாள் பார்வதி. மணி 3 இருக்கும். பிஎஸ்சி வகுப்புக்கு ஜியாகிரபி போதிக்கும் கடமை அவளை அழைத்தது. பார்வதி தன் உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் தன் கடமையை செய்ய புறப்பட்டாள். மெதுவாக நடந்து வகுப்புக்குள் நுழைந்தபோது அவளுக்கு தலை சுற்றியது. அதையும் பொறுத்துக்கொண்டு வகுப்புக்குள் நுழைந்து மேடை மீது ஏறினாள். கால்கள் தடுமாறின. மயக்கமுற்று கீழே சாய்ந்து விட்டாள். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.